இந்த வட்டி வாங்க நிறுவனங்கள்லாம் பெருசு பெருசா தெரிய காரணம் என்னன்னா 10 நிறுவனம் வச்சிருப்பான். 10 நிறுவனத்துல ஏதாவது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த சங்கிலி மல்டி லெவல் மாதிரி தான் இது. மல்டி லெவல் ஏமாத்துறாங்கல்ல, ஏமாத்துற வியாபாரம் பண்றவனுக்குலாம் இப்படித்தான் நடக்குங்க. நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் பொருள் தருவோம்பா. கொடுக்க முடியுமா? இது சாத்தியமா? சாத்தியம் இல்ல. மாசம் 50,000 பொருள் தரமா? 1 லட்சம் அப்படியே இருக்கும். நீங்க மாசம் 50,000 என் கடையில் பொருள் எடுத்துக்கலாமா? ஆர்வமா போவாங்களா? ஒண்ணும் தெரியாது. லட்சமா கொட்டும் போது கொடுத்துட்டே இருப்பான். ஏன் அவ்வளவு வந்துட்டு இருக்கல, ஏமாந்து நிறைய கொண்டு சேர்றாங்கல்ல. ஒரு கட்டத்தில் ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப உடைச்சுன்னு வைங்க, ஒண்ணும் முடியாது, கொடுக்க முடியாது. 1 லட்ச ரூபாய்க்கு 50,000 கொடுக்க முடியாது, 25,000 கொடுக்க முடியாது, 10,000 கொடுக்க முடியாது. அப்ப கொடுக்க முடியாத வாக்குறுதியை கொடுத்து எப்படி மக்கள்கிட்ட ஏமாந்து மக்கள் தரும்போது அவன்கிட்ட வாங்கி இவனுக்கு கொடுக்குறது, இவன்கிட்ட வருவாங்க அவன்கிட்ட கொடுக்க செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த வருவது நின்றுச்சுன்னு வைங்க, இருக்கிறது கொடுக்க முடியாது. அதுதான் இதுதான் வட்டி மாற்றம். பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்றவர்கள் எல்லாம் அவனுடைய வட்டி எவ்வளவு, உள்ள சொத்து எவ்வளவு பாருங்க. கண்டிப்பாக வட்டி அதிகமா இருக்கும். அவன் கடையில் இருக்கிற சரக்கு குறைவாக இருக்கும். சரக்கு, அந்த கட்டடம், அதுக்குரிய அட்வான்ஸ், போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா கூட அதை விட வட்டி கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த வட்டியை செலுத்தி கொண்டே இருக்கிறதுனால அதை செலுத்துவதற்கு வேற ஒரு பேங்க்ல, அந்த பேங்க் செலுத்து வேற ஒரு பேங்க்ல ஒரு 72 இடத்துல போட்டு ரொட்டேஷன் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த சங்கிலியாக போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதுதான் அந்த வட்டி பெருசா உங்களுக்கு தெரியுதே தவிர பெரிய நிறுவனங்கள் 1 2 ஆக்கிட்டார், 2 3 ஆக்கிட்டார், 4 ஆக்கிட்டாரு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனுடையது கிடையாது. அர்ஜென்டினா மேட்ரு தான். அர்ஜென்டினாவில் என்ன ஆச்சு? இந்த மாதிரி வட்டிக்கு மேல நாடே ஆச்சுங்கிறேன். வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டின்னு வாங்கி கடைசியில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிற அளவுல ஒரு நிலை வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு? அர்ஜென்டினா அதிபர் விமானத்தில் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அதிபர் நாட்டை விட்டு ஓடுவானா? மக்கள் கொன்னு விடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாரு, ஓடி போயிட்டாரு. ஏன்? அவ்வளவு தாறுமாறா வட்டி. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள். பார்க்கறதுக்கு அப்போதைக்கு ஒரு வளர்ச்சி மாதிரி தெரியும், ஒரு செழிப்பு மாதிரி தெரியும், அதிகமான நீங்கள் வளர்ற மாதிரியாக தெரியும். ஆனா ஒண்ணும் இருக்காது. வட்டி வாங்கல என்று சொன்னா நம்ம வாங்கினது எவ்வளவு, நம்ம விற்கிறது எவ்வளவு, முடிஞ்சு வச்சுக்கத. வட்டி வாங்கினா அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சேர்க்க வேண்டியிருக்கு. 3 கோணத்தில் விலையை நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? தொழில் பண்ண முடியும். வட்டி இல்லாமல் கொடுத்தா தான் கம்மியா கொடுக்க முடியும். நிம்மதியா இருப்போம். முதல்ல தூக்கம் வருமா? எப்ப என்னைக்கு சீஸ் பண்ணுவான், என்னைக்கு சொத்தை முடக்குவான், என்னைக்கு நம்மளை கையில் எடுத்துட்டு போயிடுவான், இந்த மாதிரியான நிலைக்கு வந்தால் நம்ம நிம்மதியா தூங்க முடியுமா? எவனுக்கு கடன் இல்லாத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து கொள்ளணும். வியாபாரம் கொள்முதல் பண்றதுல கூட இதை கவனிக்கணும். ரொக்கத்துக்கு ஒரு வேலை கடன் கொள்ளுமாங்க பல நிறுவனங்கள். ரொக்கம் உடனே காசை கொடுத்து அதுக்கு ஒரு விலை, 1 வாரம் கழிச்சு கொடுத்து அதுக்கு ஒரு விலை. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுல மாட்டிடக்கூடாது. ஏன் அவன்கிட்ட அவன் காசு நம்ம நிக்கிறக்கா நம்ம ஏன் கூட கொடுக்கணும்? காசு ரொக்கத்துக்கும் கடனுக்கு ஒரே விலைன்னா வச்சுட்டு போ. கடனுக்கு வேற விலையா, ரொக்கத்துக்கு வாங்கிட்டு போ. அந்த டிஸ்கவுண்ட் நம்ம வாடிக்கையாளர் கொடுத்துட்டு போறேன். அதிக வியாபாரம் நடக்குமா இல்லையா? அப்ப கடனுக்கு பொருட்கள் வாங்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன கடன் காலைல சாயந்தரம் வாங்குவானா அது பிரச்சனை இல்லை. அல்லது 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டு வாங்கினாலும் அதிகப்படுத்த மாட்டான் விலைய. இப்பவே காசு கொடுத்தாலும் அந்த விலை தான், 1 வாரம் சென்று கொடுத்தாலும் அந்த விலை தான் சில கம்பெனிகள் வச்சிருக்காங்க. ரெடி கேஸுக்கே 1 வாரம் அர்த்தம் சில கம்பெனிகள்ல. அப்படி வச்சிருந்தான்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. சில நிறுவனங்கள்ல இப்ப கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய், அடுத்த வாரம் கொடுத்தா 55 ரூபாமா, அட இப்ப வாங்கிட்டு போடான்னு அந்த அளவுக்கு வாங்கி. அப்ப ஏன் அதிகமா கொடுத்தோம்னா அதிகமா வைக்க வேண்டி வரும்ல, அதிக லாபம் வைக்க வேண்டி வருவா இல்லையா? பேர் கெட்டு போயிடும். அப்ப அதெல்லாம் நம்ம கவனமாக என்ன செய்யணும்? அந்த விலையை குறைச்சு கொடுப்பதற்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம திட்டமிடணுமோ அதுக்கெல்லாம் திட்டமிடணும். சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் எத்தனை இன்னும் நம்மளோட சிறந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். சுருக்கம் என்னன்னு கேட்டா, மக்கள் நம்ம வெறுக்கக்கூடாது, கஸ்டமர் என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. இவங்க ஒரு சேவையா செய்யறாங்க, சம்பாதிச்சால் கம்மியான லாபம், முகபத்தா பேசுறாங்க, சில்லு விழக்கூடாது. எரிஞ்சு விழுந்தீங்கன்னு வைங்க, சில கடைகள் மக்கள் போக மாட்டாங்க, அசல் கொடுத்தாலும் போக மாட்டாங்க. அங்க ஒரு மூஞ்சி உட்கார்ந்து இருக்கான், எரிஞ்சு விழுவான், இப்படிங்கிற மாதிரியான பேர் எடுத்திருப்பாங்க. அப்ப எரிஞ்சு விழ வரக்கூடிய சிரிச்சு பேசணும், அது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அவன் டென்ஷன் சண்டைக்கே வருவான், கோபமே வரக்கூடாது. வியாபாரத்தில் இங்கிருந்து பழகிட்டு இருந்தாலே என்ன செய்யக்கூடாது, கோபம் தன்னால போயிடும். ஒண்ணும் இல்லாதுக்கு எவ்வளவு நேரம் நின்றுக்கிறான், 2 மணி நேரம் அப்படி கத்தம் வந்துட்டு எல்லாம் வரிசையா தான் வர்றாங்க. அவன் வரும்போது பில் போட முடியும். அதை கண்டுக்கிறாம இந்த கால வாங்கி பதிலும் சொல்லாம என்ன செய்யணும், பேசாம வேலையை பார்த்துட்டு இருக்கணுமே தவிர நீ மட்டும் தான் வந்தியா அவர்ல இப்படி தெரியுங்க. அப்ப இருக்கிற ஆளுக்கு மக்கள் என்ன செய்வாங்க, ரவுடி பிள்ளை போக கூடாதுவாங்க. அவன் பக்கம் தப்பு இருந்தா கூட
என்ன உண்டாயிரும், ஒரு கடையில தகராறுகள் வர்றது வந்து நம்ம பக்கம் நியாயம் இருந்து வந்தால் கூட மக்கள்கிட்ட என்ன கருத்து உருவாக்கம் ஏற்படும், வம்பு வளர்க்குற ஆளுங்க அவனுக்கு பேசிக்கலாம் விளங்காது, என்ன அந்த சட்டம் மட்டும் தான் வழங்கும், அவன் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு சொல்ல, இது மட்டும் தான் அவனுக்கு வழங்கும், மாட்டிவிங்க டைப்பான ஆளுங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் நினைச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால அது மாதிரி எல்லாம் சில கோவப்பட்டு அர்த்தம் இல்லாதவங்களாம் கோவப்படுவார்கள். அவர் கம்பெனிக்காரன் தயாரிச்சிருப்பான், ஒரு பிரெட் வாங்கிட்டு போவாங்க, பிரெட் நம்மள தயாரிக்கிறோம், நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அதுல டேட்லாம் இருக்கும், இது 20ஆம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இருக்கும், அதுக்கு இடையில உள்ளது கெட்டு போயிருக்காங்க. பிரெட் வாங்கிட்டு போறான்னா அது ஒரு வாரம் டைம் இருக்குமா இல்லையா, 18ஆம் தேதி யூஸ் வாங்க போறான், அது இன்னும் 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சட்டப்படி, அதை உடைச்சு கொண்டு வருவான். என்னையா பிரெட் விற்கிற, பூசண இருக்குமா, நம்ம தயாரிச்ச மாதிரி நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வாங்குறோம் விற்கிறோம், டேட் வச்சுதான் விற்கிறோம், டேட் தாண்டிட்டா எடுத்து கொடுத்துருவோம், நம்மளே எடுத்துருவோம், இந்த பொருள்கள் ரிமூவ் பண்ணி எடுத்த இடத்துல வச்சிருவோம். ஆனா என்ன செய்வோம், நம்மளே தயாரிச்ச மாதிரி நம்ம உள்ள இந்த மாதிரி வச்சு பேக் பண்ண மாதிரி தோற்றத்தை உண்டாக்குற மாதிரி சண்டை போடுவான். வேற வாங்கிட்டு போங்க சார்னு சொல்லி அதை கண்டுக்கிறாம, அவன் கோவத்தெல்லாம் கண்டுக்க கூடாது, நீ மாத்தி எடுத்துட்டு போங்க கையில கொடுத்து விட்டுறணும். அந்த கோவத்தோட அந்த நம்மள தப்பே கிடையாது, நம்ம சண்டை போடலாம். ஆனா வியாபாரத்தில் போட்டீங்கன்னு சொன்னா அது வேற மாதிரி ஆயிரும், கஸ்டமர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், இழந்துட வேண்டியிருக்கும். அவன் சொன்னா சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்துடணும். இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். எடை குறைஞ்சு போறது நம்ம சண்டைக்கு வருவாங்க, அவன் எடை கம்மியா போட்டிருப்பான், சில காஞ்சி போனதான் எடை குறைஞ்சு போயிடும், நிறுத்து பார்த்துலாம் வருவானுவா, 450 கிராம் போட்டிருக்க 430 தான் இருக்குமா. ஆனா பேக்கிங் பண்ணது நமக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சில பொருள்கள் வந்து ஈரப்பதமா சோம்பு இந்த மாதிரி பொருள்கள் ஈரம் இருக்கும்ல, அப்ப எப்படி நிறுத்திருப்பாங்க, அது காத்த காஞ்சி போன பிறகு 430 ஆயிருக்கும். இதெல்லாம் அவனுக்கு விளங்காது, நீங்க முழுசா உள்ள எடுத்துட்டு போங்க இப்படி சொல்லி செய்யணுமே தவிர போட்டு ஆர்குமெண்ட் பண்றது, தர்க்கம் பண்ண மாத்தி கொடுத்து போயிட்டே இருக்கணும், ஒரு நிமிஷம் வெட்டி விட்டுறணும். ஒருத்தர் 2 விவகாரம் பண்ண 10 வியாபாரம் பாதிக்கும். ஒருத்தர் நம்ம கடையில் 2 விவகாரம் பண்ணான்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யும், பூசா ஒருத்தர் மலையை வர்றான்னு வாங்க, சண்டை நடக்குமா, அப்படியே போ சண்டை நடக்குது வந்து அவன் சிரிச்சு அனுப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்ப கஸ்டமர்களோட எந்த ஒரு விவகாரம் இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம மேல தப்பு இல்லாவிட்டாலும் அதெல்லாம் கவனிச்சா தான் நீங்க வியாபாரம் பண்ண முடியும். நீங்க வியாபாரம் ஒண்ணு இறங்குறதா இருந்தா அதை வெற்றி பெற நினைச்சீங்கன்னா அதுக்குரிய தியாகங்களை பண்ணாதானே பண்ண. மார்க்க பிரச்சாரம் பண்றோம், அடிக்குவான்னு தெரிஞ்சானே பண்றோம், அது தெரிஞ்சு பண்ண அடிச்சு நமக்கு அதை பாதிக்குதா, எத்தனை அடி வாங்கி இருக்கிறோம். ஏகத்துவத்தை சொன்னா அடிதான் விழுவோம்னா நம்ம பக்கம் கரெக்டா இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், அடி வாங்கிக்கிறோமா இல்லையா, அது மாதிரி. அப்ப இதுக்கு இதான் ரிசல்ட் தெரிஞ்சு இறங்குனீங்க என்று சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் பாதிக்க தன்னால பொறுமையெல்லாம் வந்துடும். எவ்வளவு பெரிய கோவக்காரனா இருந்தாலும் வியாபாரியா இருக்கும்போது சரியான வியாபாரியா இருந்தா சரியாகும். அதே நேரத்தில் வந்து இது வந்து ஓனரா இருக்கிற நீங்களே இந்த தொழில நிற்கும் போது உள்ள ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க தொழில் பக்கம் வரவே மாட்டாங்க, நிறைய எல்லாம் காசை கொடுத்துருப்பான், அவங்களுக்கு நிர்வாகத்திறமை மட்டும்தான் இருக்கும், வியாபாரம் பண்ண தெரியாது, பொருள் உற்பத்தி பண்ண தெரியாது. அதே நேரத்தில் வந்து அது எத்தனை நிறுவனம் இருந்தாலும் அந்த கணக்கு கேட்டு ஒழுங்கா இருக்கா அதெல்லாம் தெரிந்து அதுக்குரிய ஆட்களை போட்டு நிர்வாகம் பண்ற திறமை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திறமை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ரூல் போட்ட மாதிரிலாம் போடலாம், விற்ற பொருள் வாங்கப்படாது. ஏன் ஓனர்கிட்ட சண்டை போட போறதில்ல, முதலாளி சொல்லிட்டாங்க நம்ம சொல்லிட்டு போயிருவான். முதலாளி அங்க இருந்தாங்க பஞ்சாயத்து, நீங்களே நடத்துற நிறுவனங்களுக்கு நீங்கள் ஒரு 200 நிறுவனத்தை நடத்துறீங்க வைங்க, அவன் டெல்லியில உட்கார்ந்து நிர்ணயிச்சுட்டு இருப்பான். ரிலையன்ஸ் எல்லாம் வந்து விலை போடுற இவனுக்கு தெரியும் என்ன விலை போடுறாங்கன்னு. டெல்லியில இருந்து போடுவான், அனைத்து நிறுவனங்களும் ஒரு விலை உண்டாகி போயிடும். பர்ச்சேஸ் அங்க இருந்து தான் பண்ணுவான், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு விலையை போடுவான். இந்த பில்லு போடுறவனுக்கு தெரியாது, அரை மணி நேரத்துக்கு வந்து 8 ரூபான்னு போட்டுருப்பான விலைய இப்ப 9 ரூபான்னு அடுத்த பில்லு வரும், இவனுக்கே தெரிய மாத்தி விடுவாங்க, அது மாதிரி குறைக்குவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிறுவனமா இருந்துச்சுன்னு சொன்னா மிஷின் மாதிரி போயிட்டு இருக்கான். என்ன செய்யலாம், அது திருப்பி வாங்க முடியாதுங்க, அதான் ரேட்டு அப்படி எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம வந்து மக்கள் நம்ம அப்படி நிறுவனம் ஆரம்பிக்க முடியாது. இப்ப நீங்க எல்லாம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சிந்தனை வந்திருக்கிறீங்க, 10 நிறுவனம் நடத்திக்கிட்டு 12 ஆக்குறதுக்கா நீங்க வரவே இல்லை. அப்ப நீங்கள் எப்படி நீங்க தான் நின்று அந்த வியாபாரத்தை பண்ண போறீங்க என்று சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அது போக இந்த நவீன சாதனங்களை கரெக்டா பயன்படுத்திக்கணும். அது சொன்னாங்க உங்களுக்கு தொழில் சொன்னாங்க. இப்ப கம்ப்யூட்டர் பில்லிங்லாம் இருக்குல்ல, இது வந்து சின்ன மிஸ்டேக் ஜாஸ்தியா நடக்காது. ஒருத்தர் கூட்டி எழுதி கூட்டி ஒரு ஆள் கணக்கு பார்க்குற அரை மணி நேரம் ஆயிருக்கும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஒருத்தர் எழுதி போட்டு கூட்டி அப்போ கஸ்டமர் நின்றுட்டே இருப்பான். இப்ப என்னது பார்கோட் அடிக்க டக்குனு போட்டு அது கூட்டி எடுத்து முடிச்சு கையில் கொடுத்து விட்டுறோம். அப்ப இது டைம் சேவ் ஆகுறது, மக்கள் நம்பிக்கை இருக்கிறது, நம்ம எழுத்தவனுக்கு புரியாம இருக்கு. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, முஸ்லீம் ஆளுக்கு தான் வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அதாவது பில் போடுவாங்கல்ல எழுதுவாங்கல்ல புரியாம எழுதுவாங்க, ஏன் பார்க்க போறேன் அசதி மறதின்னு எழுதிருவாங்க. அப்படி சொல்லி 30 ரூபாய் போட்டுருப்பாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு சாமானாக்குன்னு எடுத்துட்டு போயிடுவான். சும்மா 30 ரூபாய் கொடுக்குறது வியாபாரங்கிற பேர்ல மிளகா மல்லி இப்படி எழுதுவாங்க. இல்ல மிளகான்னு எழுது மிளகாயத்தான் எழுதுனான்னு அவன் சொன்னா தான் வணங்கும்.
அவன் எழுத எப்படி இருக்கும்னு கேட்டா எந்த பொருளை எழுதுறான்னு அவனுக்கு நல்லா எழுத தெரிஞ்சாலும் தெரியாம தான் கண்டுபிடிக்க கூடாது இருக்காண்டி எப்படி போட்டு போடுறோம் 30 ரூபா, இப்படி போட்டு 40 ரூபா, இப்படி போட்டு 20 ரூபாமா. அது என்ன பொருள் நமக்கு வழங்கவே செய்யாது. எதனால விலையை கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி செய்யறது. அதுல என்ன செய்வான்னு கேட்டா 12 வாங்கியிருப்பான், 13 போடுவாங்க. அந்த ஒண்ணு என்னன்னு கேட்டா சும்மா சேர்க்கறது. அது என்ன அவங்க அந்த பாஷை வச்சு அந்த சில ஊர்கள் வச்சிருக்காங்க. அசதி மறதின்னு சொல்லுவாங்க. அது வார்த்தை அசதியை விட்டு மறதியை விட்டுருப்போம், அதனால ஒண்ணு பூரா சேர்த்துக்கிடுவோம் இப்படின்னு சொல்லி சேர்த்து அசதி மருதி பூரா போட்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் நடக்குமா? கம்ப்யூட்டர் பில்லுன்னு சொன்னா புரிகிற மாதிரி எழுத்து, எம்ஆர்பி எவ்வளவு, நம்ம ரேட் எவ்வளவு, அவனு நம்ம விற்கிற விலை எவ்வளவு எல்லாமே நினைஞ்சதுல ஒரு பொருளுக்கு எவ்வளவு 10 பொருள் எல்லாமே வந்துருது. பொருள் பேர் தெளிவான தனித்தனி எழுத்துக்களால கேபிட்டல் லெட்டர்ல தனித்தனியாக வந்து விடுகிறது. எந்த குழப்பமும் இருக்காது. ஒரு ஐட்டம் எத்தனை எண்ணி வேற அதே போட்டுருது. டோட்டல் ஐட்டம் 34. அப்ப 34 ஐட்டம் இருக்கா எண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு வசதி இருக்கும்போது நம்பிக்கை கூடும். நீங்க மேனுவலா பாத்தீங்கன்னு சொன்னா நம்பிக்கை குறையும். கூட்டியே போடுறீங்கன்னு வைங்களேன், கரெக்டா படிக்கலாம் பாய் 30 ரூபா சேர்க்க ஒன்றும் கேட்டுட்டு இருப்பான். பேப்பர் என்ன செய்வான் 30 ரூபா கட்டு தானா, 20 ரூபா போட்டுல கட்டு தானா, மிஷின்லாம் கேட்க மாட்டான். எல்லாரும் கரெக்டா ஏத்தாங்க வச்சிருக்கு. யாபகத்தில் வச்சு போட்டு அவன் நம்பிக்கை வராது. இந்த விலைகளை யாபகத்தில் நம்ம நினைவாற்றல போட்டோம்னு சொன்னா நினைவாற்றல் பிழையாயிரும்ல. அது பிழையினால அந்த விலை போட்டு நினைப்பான்ல, அது அவன் வரக்கூடாது என்று சொன்னால் எந்த தொழிலா இருந்தாலும் இப்ப எல்லாம் ஈஸிங்க. 5000 ரூபாய்க்கெல்லாம் சாப்ட்வேர் இருக்குது. பெரிய நிறுவனங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி சாப்ட்வேர் எல்லாம் போடுறாங்க. அப்படி போட்டுக்கலாம் நிறைய பெரிய நிறுவனங்களா இருந்தா. சின்ன நிறுவனங்கள் நீங்க நடத்தினீங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு பெட்டிக்கடை ரேஞ்சுக்கு ஒன்று நடத்தினா கூட அதுக்கு ஒரு 3000 4000 ரூபாய்க்கெல்லாம் நம்ம சகோதர சும்மா செஞ்சு தர சாப்ட்வேர்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, விலை போடுறது அது மாதிரி உள்ளது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சாப்ட்வேரை போட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க காசு போகாது, அவங்க காசு நமக்கு வராது. ஆனா சாப்ட்வேர் போடாம நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க காசு போனா வச்சுக்கிறோம் அவனை, அவங்க காசு போனா மட்டும் கிளைம் பண்ண வந்துருவான். நீங்க 100 ரூபாய் விட்டு என்ன பாக்கெட்ல வச்சுக்கிடுவான், நீங்க 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதான் வந்துருவான். அப்ப உங்களுக்கு லாஸ் நிறைய ஏற்படாதுல்ல. மேனுவலா செய்யற எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஏற்படும். டைம் அநியாயத்து வீணாகும். கஸ்டமர் ஓடிட்டு இருக்கணும். அதனாலே மக்கள் வரமாட்டாங்க. இந்த கடைக்கு போனா 1.5 மணி நேரம் நிக்கிறா வருவானா? ஒரு கடைக்கு போற கம்மியாவே இருக்கட்டுமே, கம்மியா இருக்கு ஒரு 50 ரூபாய் ஜாமான் வர்றான். இந்த 50 ரூபாய் ஜாமானுக்கான 2 மணி நேரம் கைக்குள்ள நின்றான்னு சொன்னா அதுக்கு 52 ரூபாய் அங்க வாங்கிட்டு போயிருவான். அவனுக்கு 2 மணி நேரம் மிச்சமாகுதுல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கஸ்டமர் நிக்க கூடாது, புரட்டுற மாதிரி போகணும். அந்த மாதிரி அதுக்கு என்ன செய்யணும் அவ்வளவு செஞ்சிடணும். அதுக்கு எது உதவுது? சாப்ட்வேர் உதவுது. சாப்ட்வேர்களை இந்த நவீன சாதனங்கள் என்ன செய்யலாம் அழகான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படும், வேகமா போயிட்டு இருக்கும், ஆள் லேபர் நம்ம குறைவாகும், பல நன்மைகள் இருக்குது. கணக்கு வழக்கு மிஸ்டேக் வராது. இன்னும் சொல்ல போனா இந்த வருஷ கணக்கில் ஆவாண்டாங்கல்ல, மளிகையில இந்த நல்ல சாப்ட்வேர் கூட அன்னன்னைக்கு பார்க்கலாம். மளிகை கடையிலேயே ஒரு பெரிய தொழிலதிபர்களை இன்றைக்கு ஹோட்டல்ல டெய்லி பார்க்கறானா இல்லையா? ஹோட்டல் அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு வித்து எவ்வளவு தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்க சாப்ட்வேர்ல அட்வான்ஸா நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு வித்து இருக்குது, ஒவ்வொன்றுல என்ன பெர்சன்ட் கிடைச்சிருக்கு, டோட்டல் என்ன, இன்றைக்கு உனக்கு லாபம் 10,000 ரூபாய் 20,000 50,000 காட்டும். ஒரு நாளுடைய லாபத்தை நம்ம செய்யலாம் அன்றைக்கே நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் செலவு தனியா இருக்கிறது, அது கழிச்சுக்கிற வேண்டிய பின்னாடி. எதுக்கு சொல்லணும்னா அந்த மாதிரிலாம் நீங்க அட்வான்ஸான உலகமா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா நிறைய டெவலப் பண்ணிட்டு போகலாம். பர்ச்சேஸ் பண்றதுல எல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம், சில பொருளை கூட குறை வாங்கிடுவாங்க. மனிதன் மெயின்டைன் பண்ணும்போது என்ன செய்வாங்க, நம்ம சில கம்பெனிக்காரன் வருவான், அந்த செக்ஷன்ல இருக்கிறால கனெக்ட் பண்ணிக்கிறோம். செக்ஷன்ல எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்வான்னு கேட்டா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும், அதை 3 பட்டி தள்ளி விட்டு போயிடுவான். அவன் ஆர்டர் பண்ண சொல்லி ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட சோப்பு நம்மகிட்ட ஒரு 30 டஜன் இருக்குன்னு வைங்க, அது பத்தி தேவைப்படல குடோன்ல இருக்கும். இவன் என்ன செய்வான், அந்த ஆளு சரி கட்டி 30 வரைக்கும் வச்சிருவான். இவன் தான் ஆர்டர் போடுவான். ஒவ்வொருத்தர் முதலாளி போட்டுட்டு இருப்பாரு, அந்த செக்ஷன்ல உள்ள ஆளுக்கு தான் ஆர்டர் போடுவாங்க. இந்த வியாபாரிகளை வரக்கூடிய விற்காத சரக்கெல்லாம் தலையில கட்டிட்டு போயிடுவான். அதுக்கெல்லாம் நீங்க சாஃப்ட்வேர் அட்வான்ஸா இருக்குது. என்ன அட்வான்ஸ்னா எவ்வளவு இருக்குது, குடோன்ல எவ்வளவு எல்லாத்தையும் காட்டுறது. இந்த பொருள் இந்த முதல் வாரத்தில் எவ்வளவு வித்திருக்கிறது, 2ஆம் வாரத்தில் மாசத்துல 2ஆம் வாரம் எவ்வளவு விற்குது, அது சொல்லணும். இப்ப நம்ம ஆர்டர் போடும்போது இல்லப்பா போன வாரம் இவ்வளவுதான் போட்டிருக்கிறோம், இந்த வாரம் 200 போடுற, போன வாரம் 50 தானே போட்டிருக்கிற, முதல் வாரத்தில் அவ்வளவுதானே ஓடுது அப்படின்னு சொல்லி மாசம் வருஷம் ஆவரேஜ் பண்ணி, இப்ப ரமலான் மாசத்துல ஒரு இது வைங்களேன், இந்த குறிப்பிட்ட மாசத்தில் அந்த சர்பத்துகள் அதிகமா வித்திருக்குன்னு காட்டுறது. அப்ப அந்த ரிமைண்ட் பண்ணும், இந்த மாசம் வருது நீ இதை அதிகமா போட்டுக்க, அப்படி சாப்பிட்டு இருப்ப. தொழில் பண்றதுக்கு திறமை பெரிய இதெல்லாம் ஒண்ணு வேண்டியது கிடையாது.
இது இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சிடும். என்னென்ன பொருளை எப்ப ஆர்டர் போடுறது, எவ்வளவு போடுறது, தேவையில்லாத பொருளை எப்படி கழிக்கிறது, எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது ப்ரோக்ராம்கள். அதுக்கு தகுந்த மாதிரி காசை கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்ட்வேர்கள்ல ப்ரோக்ராம் பண்ணி தந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இதை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த நஷ்டம் வருமோன்னு பயந்து தான் குறைக்க மாட்டேங்கிறீங்க. அது உங்களுக்கு அன்னன்னைக்கு தெரியும் ரிசல்ட். ஒன்னும் நம்ம பாயுதாயிரம், நம்ம லாஸ் ஆகிடல, கரெக்டா தான் போயிட்டு இருக்குது, நமக்கு ஒன்றும் இழப்பு ஏற்படல, நமக்கே ஒரு மன திருப்தியோட இந்த வியாபாரத்தை பண்ணலாம். இது மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்க உங்க வியாபாரங்களை என்ன செய்யணும், வகுத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி உற்பத்தி துறையில் இறங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு இறங்கணும். அரசாங்கத்தில் ஊக்குவிப்பாங்க. எதுக்கு ஊக்குவிப்பாங்கன்னா நிறைய பேர் வேலை கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி. உற்பத்தி தொழில்னா ஒரு நிறைய பேர் தொழிலாளர்கள் வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆனா உற்பத்தி பண்ற பொருளை மார்க்கெட் பண்றதுங்கிறது பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் சாத்தியமாகும். ஒரு பொருளை தயாரிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை விற்கிறதுங்கிறதுக்கு என்ன செய்யணும், டிவியில் விளம்பரம் கொடுக்கணும், அது மக்கள்கிட்ட அந்த பொருள் ரீச் ஆகணும், அதுக்கெல்லாம் பல கணக்கு வழக்கு இல்லாமல் செலவழிப்பாங்க. அந்த மாதிரி பொருளை கொண்டு போனா நீங்க பஜார்ல கொண்டு விற்க முடியும். அப்படி இல்லாத பொருளா இருந்தால் சின்ன லெவலுக்கு நீங்க செய்யலாம். அப்பளம் போடலாம். இன்னும் சொல்ல போனா அந்த அப்பளம் அந்த இதுக்கெல்லாம் கூட எவனும் போடுறது கிடையாது. அது நீ தெரிஞ்சுக்கிற. பல கம்பெனிகள் பொருள் வாங்குறீங்களே, இப்ப கையில சில குறிப்பிட்ட பிராண்டு கைலிகள் போடுறாங்கல்ல, அந்த மார்க்கு இந்த மார்க்கு கைலின்னு சொல்லி, அவன் எவனும் பெரிய கைத்தறி நெசவு கூடலாம் வச்சிருக்கல. இவங்க என்ன செய்யறாங்க, போய் அந்த தறி நெய்கிற இடங்கள்ல போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்ன தரத்துல செஞ்சுதாங்கன்னு வாங்கிட்டு வந்து இவங்க பிராண்டு குத்திடுவாங்க. இவன் தயாரிக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட பிராண்டு கைலி, குறிப்பிட்ட பிராண்டு அந்த மாதிரி தயாரிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க தயாரிக்கிறதுலாம் கிடையாது. முக்கால்வாசி நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அது மாதிரி வந்து போய் வாங்கி இந்த நூல் நாங்க தருவோம், இந்த தரத்தில் தயார் தரணும், செஞ்ச பிறகு என்ன செய்வான், இவன் சீல் குத்திவான், இந்த பிராண்டு இந்த பிராண்டு. இவன் எந்த ஒரு கம்பெனியுமே இருக்காது. அப்படி தயாரிக்கிற அளவுக்கு அது பேர் உண்டான பிறகு, அந்த பேர் மக்கள்கிட்ட நின்ற பிறகு அவனுக்கு அதிகமா சப்ளை பண்ண முடியாட்டி வெளியில எல்லாம் வாங்குறான். எவன் தயாரிச்செல்லாம் இவனுடைய தயாரிப்பு மாதிரி கொண்டு போறான். சில அப்பளங்கள்லாம் வரும், இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும் தயாரிக்கிறாங்க, அங்க வாங்கிட்டு அவன் பேரை சுத்திக்கிறான். அது முஸ்லீம் ஆளுக்கு தான் தயாரிக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம முஸ்லீம் ஆளுக்கு தான் அப்பளங்கள் தயாரிக்கிறாங்க நிறைய. இவன் போய் வேணுங்கிற தரத்தில் கேட்கறது, வாங்கிட்டு வந்து கவருக்குள்ள போட்டு அந்த பிராண்டு இந்த பிராண்டுன்னு கொண்டா நம்ம கடையில் தண்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாம் கூட இந்த தயாரிக்கிறதுனால உள்ள ரிஸ்க் எல்லாம் யோசனை பண்ணி இப்படிலாம் செய்யறாங்க. இதெல்லாம் எப்ப அந்த நேமும் மக்கள்கிட்ட உட்கார்ந்துட்டா தான். உட்கார்றதுக்கு நம்ம பண்ற வேலை பயங்கரமா பாடுபடணும், பயங்கரமா உழைக்கணும். அந்த பேரை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்காக வேண்டி விளம்பரங்களுக்கே பெரிய அளவுல செலவு பண்ண வேண்டி இருக்கும்.